குட் மார்னிங். இது டியூஸ்டே மார்னிங். காலையிலேயே வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு மதுரவாயில் இருக்க முருகன் கோவில் தான் போயிருந்தோம். என்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப குட்டி முருகன். கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். பார்த்ததுல எல்லா முருகனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். பட் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வந்துட்டு ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக்கில் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தேன் நான். இது வெனஸ்டே மார்னிங். இந்த சமையலில் ஏதாவது ஒரு ஐட்டமாவது பிடிச்ச மாதிரி இருக்கணும். முட்டை கிரேவி இல்லைன்னா சிம்பிள் உருளைக்கிழங்கு ஃப்ரை. மதியத்துக்கு சப்பாத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல. சன்னா மசாலா, பன்னீர் கிரேவி அந்த மாதிரி. சமையல் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன். கிச்சனில் இந்த சிங்க் வந்துட்டு டெய்லி டச் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கேடாயிரும். பெருசாக க்ளீனிங்க்கு அது இதுன்னு யூஸ் பண்ண மாட்டேன். பேக்கிங் சோடா, நான் ஃப்ரூட் வினிகர் இந்த ரெண்டும் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா, லிக்விட் சோப் ரெண்டும் வச்சு பண்ணுவேன். கொஞ்சம் நம்ம ஊற விட்டுட்டு தேய்ச்சி எடுத்தோம்னா போயிடும். இந்த 2 போதும் க்ளீனிங்க்கு. 2 டேஸ் ஒன்ஸாவது தேய்ச்சிட்டே இருக்கணும். அப்போ உப்பு கரையெல்லாம் படியாது. லன்ச் வந்துட்டு முட்டை குழம்பு, பீன்ஸ் பொரியல்.